கல்யாண கனவு இன்னுக்குள் இருக்கு கண்ணான உனக்கு என் கண்ணில் உள்ளது தெரியா தெய்வமே உன்னை ஒவ்வொரு நாளும் எதுக்கு நான் மடியேந்து நிக்கிறேன். என் மக துளசியோட வாழ்க்கை நல்லபடியா வச்சு கொடுக்கணும். அந்த புள்ள படாத பாடியா வீட்டுல பாட்டுட்டா. அவ வாழ போற வீட்டுல சகல சௌகரியங்களோட நிம்மதியா வாழணும். அத கண்குளிர பார்க்கணும் தாயே. இப்ப பார்க்க வர வரனாவது அவளுக்கு நல்லபடியா அமைஞ்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு அம்மா. ஆத்தா உன்னை வேண்டாத நான் இல்லை, இருக்காத வரனவும் இல்லை. எல்லாம் என் மக துளசிக்காகவே. அவன் நல்லபடியா வாழ்ற வாழ்வ பெருவாழ்வ பார்த்துட்டேன்னா என் வயிறு பெத்த வயிறு குளிர்ந்து போயிரும். எல்லா மக்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்க துளசி. இந்த கதையோட கதை நான் தான். என்னைய செல்லம்மாக்கால பார்த்துருப்பியே நம்ம பாப்பா தமிழ் கார்ட்டூன்ல. இந்த கதையில நம்ம புது சேனல்ல என்னைய துளசியா பார்க்க போறீங்க. இளம் வயதுல என்னைய பார்த்து அப்புறம் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை பார்த்து வாக்கப்பட்டு போற இடத்துல ஒரு பொறுப்பான குடும்ப தலைவியா துளசி அக்காவா என்னைய நீங்க பார்க்க போறீங்க. நம்ம வள கொலகலெல்லாம் நம்ம கதை ரொம்ப இழுக்க மாட்டோம். அந்த மாதிரி சாட்டா சூப்பரா கொண்டுட்டு போறோம். உங்க ஆதரவையும் சப்போர்ட்டையும் நம்ம பாப்பா தமிழ் கார்ட்டூன் கொடுத்தது மாதிரி கண்டிப்பா துளசி ஐயா என்னோட கதைக்கு நீங்க கண்டிப்பா குடிப்பீன்னு நம்புறேன். ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் அசிங்கம் அவமானம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொறுப்பான குடும்ப தலைவியா என் வாழ்க்கையில எப்படி கஷ்டப்பட்டு நான் ஜெயிக்கிறேங்கிறதையும் இந்த கதையில பார்க்க போறீங்க. சரிங்களா? சப்போர்ட் பண்ணுவீங்களா உங்க துளசி அக்காவுக்கு? இப்ப பார்க்க துளசி அக்கா மாதிரி இல்ல, இன்னும் ஒரு 4 ஒரு 10 நாள் 20 நாளுக்குள்ள துளசி அக்காவா பார்த்து போடுவீங்க. சரிங்களா? எனக்கு ஐயா சொல்லும் போதே எனக்கு வெக்கமா வருதே. இப்பதான் என் பொண்ணு பார்க்க வராங்க. என்னையதான் பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காங்களா. ஆனா எல்லா ஏற்பாடும் வீட்டுல தட விட நடந்துகிட்டு இருக்கு. பொண்ணு பார்க்குற படல திறந்து இந்த கதையை ஆரம்பிப்போமா? கதைக்குள்ள போவோமா? ஆமா, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி போறணும். சரிங்களா? புள்ளு கதையை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் யாரும் செல்லமாக்கலாம். என்னை பாப்பா தமிழ் கார்ட்டூன்ல 10 அக்காவா பிடிச்சவங்க இந்த துளசிக்கு ஆதரவு கொடுக்கணும், லவ் சப்போர்ட்டையும் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப நான் கல்யாணம் பண்ணா கிளம்பணும்ல, என்னை தானே பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதுதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். தலைமுடியெல்லாம் நல்லா சீவி இருக்கேன்னா, தாவணி பாவாடை சட்டெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா கட்டி இருக்கல. ஊர்பட்ட வேலை எனக்கு வீட்டுக்குள்ள இருந்தாலும் நல்ல பொண்ணா கிளம்பி இருக்கணுமேனு இம்புட்டு உங்களுக்காக பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கணும்ல அப்படின்னு கிளம்பி இருக்கேன். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க கதைக்குள்ள போமா. அது மாதிரி நம்ம பாப்பா தமிழ் கார்ட்டூன் சேனல்ல நேரத்தை கூட படுத்துங்கன்னு நம்மள பிடிச்சவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதுல கண்டிப்பா உங்களுக்காக 20 நிமிஷம் கதையே டெய்லி வரும். பாக்குறீங்களா? பாருங்க. வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், எனது கனவை எடுத்து செல்ல வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். என் தங்கச்சி அப்படித்தான் பாடிக்கிட்டு தெரியவா லூசு தனமா. அவ பேர் என்ன தெரியுமா? நெட்டலகி. அழகா இருக்கால. பிறந்து கிடக்கும் போதே நீளமா கிடந்தாலாம். அப்பா அம்மாவனால நெட்டலகின்னு வச்சுட்டாங்களாம். போதும் எங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கலாம் போட்டு சொல்ல தேவையில்லை. கதையை பார்க்க அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. சிவாமி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாமியே கன்ஃபியூஸ் ஆயிர போகுது. அதான் வேண்டிட்டீல, சொல்ல வந்ததை சொல்லிட்டீல. அப்புறமா நேரம் ஆகிட்டே இருக்கா இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்க. வீட்டில் போய் ஊர்பட்ட வேலை இருக்குது, கோயிலே நின்றுக்கிட்டு இருந்தா ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும்ல. போதும் வா சிவாமி. இதுக்கு கோயிலுக்கு மனசு விட்டு சாமியை பார்த்து பேசணும்னா உன் கூட வரப்படாது. இவர் கூட வந்தாவே இப்படித்தான் வான்னு போனாரமும் வந்தாரமும் இப்படி பறந்துகிட்டு நிக்கிறதே இவருக்கு பொழப்பா போச்சு. போய் நில்லுங்க, வரேன் போங்க. சரி கோயில் வாசல்ல சாமிக்கு முன்னாடி நின்று இப்படி கோவப்பட்டு கத்தாத. என்ன சொல்லிவிட்டாங்க? வீட்டுல வேலை விட்டு கிடக்குது, நேரம் ஆயிட்டே இருக்குது, வான்னு தானே சொன்னேன். சரி வா சிவாமி, அந்த 90 குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு வா. ஏங்க நம்ம துளசிக்கு இந்த வரனாவது நல்லபடியா அமைஞ்சு வரும்ல. அமையே, நீ மனசு வச்சா அமையே. நீ இந்த மனசு வைக்க மாட்டேங்கிறிய. வர மாப்பிள்ள வர்றதுக்கு போது இருக்கும் போது இருக்கிற சந்தோஷம் பேசி முடிக்கும் போது உனக்கு இருக்க மாட்டேங்குதே. வா சிவகாமி, எல்லாம் நீ மனசு வச்சாதான் அமையே. வா, வர மாப்பிள்ளையே தட்டி விட்டுட்டு அந்த குறை இந்த குறை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு ஒவ்வொரு வரனையும் தட்டி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அமையே? நீ மனசு வையி. இந்த மாப்பிள்ளை தான் நம்ம மகளுக்கு பொருத்தம்னு மனசு வையி. அமையி. போமா, வா நடைய கட்டுவா. என்னதான் சொல்றீங்க? அமையும்னு சொல்றீங்களா இல்ல என்ன சொல்றீங்க? அப்ப துளசியோட வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம்னு சொல்றீங்களா? கோயில தாத்தா நின்னுக்கிட்டு இப்படி கோயில சாமியை பார்த்துக்கிட்டு நல்ல வார்த்தையை சொல்லப்படாத. சிவகாமி, அதெல்லாம் நம்ம துளசியோட மனசுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையி. போதுமா? மன குளிர்ந்துருச்சா? வாமா. இப்ப வாங்க நல்ல வார்த்தையை சொன்னீரே. போதும் வாங்க, மன
குழந்து போச்சு. நீங்க சொன்ன வரைக்கும் உங்க வாக்கு பொண்ணா ஆனா சரிட்டேன். வாங்க போங்க. நின்றுகிட்டே இருப்பாரு. வீட்டுல கிடக்கிற ஊர்பட்ட வேலை இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. ஒடியாங்க. நெட்டலைக்கு சத்தம் கேட்டுச்சு காணால. நெட்டலைக்கு அடியே நெட்டலைக்கு. ஏ துளசியக்கா, உன்னை தேடி எங்கே இப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே தான் இருப்பேன். ஆனால் நான் வந்து பார்த்தா மட்டும் எங்கேயாவது எஸ்கேப் ஆகி ஓடிடப்பறேன். துளசியக்கா உன்னை ஏலம் விட வேண்டியதாக இருக்குது. உன்னை கத்தி பார்த்து நான் வெளியில் போய் பார்க்குறேன், இங்கே வந்து நிற்கிறேன். துளசியக்கா ஒரே ஒரு காப்பி போடுத்தாக்கா. நெட்டலைக்கு எதா இருந்தாலும் முன்னாடி வந்து சொல்லு. ஏன்டி பின்னாடி வந்து பயமுறுத்திட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? நான் தான் பயப்படுவேன்னு தெரியும்ல. சரி, என் அன்பான பாசமலரே, எனக்கு ஒரு காப்பி சுட நல்லா ஸ்ட்ராங்காக போடுத்தா. நானே போட்டுக்கிருவேன். சர்க்கரையை முன்னாடி போடணுமா இல்லை தூளை பின்னாடி போடணுமா, பாலை முன்னாடி ஊற்றணுமா இல்லை தண்ணியை பின்னாடி ஊற்றணுமா, கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். போட்டு தரேன்டி, அதுக்கு என்ன? தண்ணி திங்கிட்டு வா. டேங்கப்பா, என்ன ஐட்டங்களோ நெட்டழகி கிச்சனிலே. முறுக்கு, ஸ்வீட்டு, வடை, காப்பி. அப்பப்பப்பப்ப பிரமாதம். அப்படியே துளசியக்கா, இப்போ என்ன பண்ற? காப்பி தானே கேட்டேன். அதோட தாம்பளத்தில் எடுத்து 2 முறுக்கு, 4 வடை, 1 லட்டு, 1 ஜிலேபின்னு அப்படியே அடுக்கடா அடுக்கி தங்கச்சிக்கு எடுத்துட்டு வருவியா? சரியா? ஓடி செய்ய போ, எடுத்துட்டு வா. கைய வெட்டி போடுற வெட்டி. அடி நட்டலையே, கைய எடுமுடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கிட்டக்கான அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சா 2 லட்டு 4 சிலேபி கேட்பாங்க. சிலேபி கைய எடுமுடி. எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருந்தா திங்கணும். எல்லாமே பொழப்பா போச்சு உங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் அரைச்சு திங்கிற பொழப்பு. வந்துட்டார் இந்த வீட்டு கிட்லர். யாரு நட்டலையே அம்மா பார்த்து அப்படி சொல்றவ? அவருடைய சப்போர்ட் அணியாளரும் சேர்ந்து வந்து விட்டார். யாமா அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு எடுத்து தின்னுட்டு போறா. அவ திங்கிறதுனால குறைஞ்சிட போது. அண்ணன் ஊர் பட்டத்து வாங்கிட்டு வந்திருக்குமா. திங்க மாட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க தானே நொறுக்க போறாங்க உட்காந்துக்கிட்டு. அப்புறம் நொறுக்கட்டும். இப்ப கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கட்டும். தாயிறந்த கோவிலும் இல்லை. பாட்டு தடுக்குது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. 1000 உறவில் பெருமைகள் இல்லை. அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அன்னையே இது என்ன சதி? இம்புட்டு ஐட்டமை கண்ணு முன்னாடி வச்சுட்டு திங்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி மனசு தாங்கும்? பெத்த தாயாணி. ஐயோ கடவுளே. பிஞ்சு போயிடும். காபி வேணும், டீ வேணும், அது வேணும், இது வேணும், மட்டை வேணும். வந்துட்டு நின்றாயின்னு வைக்கி பிஞ்சு வயிறும் பிஞ்சு. நேரம் ஆடியது நேரம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்களா? இன்னும் குளிக்கல, கொல்லல, கிளம்பல, சேலை கட்டல, நகை நட்டு போடல, பூ வைக்கல, பொட்டு வைக்கல. இவருக்கு காபி தண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு நேரம். போட்டு குடிச்சா போட்டு குடி, இல்லாட்டி பேசாம போய் உட்காரு. பிறந்த மகப்படும் பாடு பெத்த தாயறியாது. இது காக்கையின் கூடு, இங்கே பூங்குயில் பேரு. வந்த உறவை இவள் விடுவாளோ? எந்த கதையை யார் சொல்வாரோ? ஏ தலசி, அந்த கிறுக்கச்சி ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பா. நீ போ. அவ போட்டு குடிச்சா குடிக்கிறா, குடிக்காட்டி அது இருக்கிறா. நீ போய் கிளம்பு போ. அம்மா போயிட்டு போறாமா. அவளுக்கு போட தெரியாதுமா. நான் போட்டு கொடுத்துட்டு போயிடுமா செத்த இடத்துல. வேணாம், ஒண்ணு வேணாம். இந்த நெட்டலகி மானஸ்தி நானே போட்டுக்கிறேன். அவ வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். போமடி, போன்னு சொன்னேன் உனையே. துளசி போ. ஒரு காப்பி போட தெரியாமல நான் இருக்கிறேன். அதெல்லாம் எப்படி டிக்காசனை இறக்கி எப்படி போடுறேன் மசாலா காப்பி. என்ன கிச்சனே காலியாக கிடக்கு. இந்த துளசி பாத்திரங்கத்தெல்லாம் கழுவுறா, எங்கிட்ட அள்ளி போடுறானே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. இட்லி சட்டி தான் இருக்குது. இட்லி சட்டியில் பேசாமல் காப்பியை போட்டுருவோமா? ஆமாம், போட்டேன். நான் பால் கொதிக்க மாட்டேன் நான் சொல்ல போது. இட்லி சட்டியில் டீயை போடுவோம். ஐயோ அம்மா ஆத்தாடி. என்னடி ஆச்சு? ஐயோ கால்ல பாத்திரம் விழுந்துருச்சே. வலிக்குதாடி? ரொம்ப வலிக்குதா? கால காவி பாப்பா. ஏய் பேசாம போயிரு. எல்லாம் உன்னாலதான். அப்பவே ஒரே ஒரு காப்பி, சிங்கிள் காப்பி போட்டுதான்னு சொன்னேன். காப்பி போட்டிருந்தா எனக்கு தெரியாத வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஒன்னாலதான் இப்ப பாத்திரம் காலில் விழுந்துருச்சு. ஐயோ அம்மா வலிக்குதே. சரிடி அம்மா போன்னு விரட்டி விட்டோன்னு நான் போயிட்டேன்டி. காப்பி தானே அக்கா, நான் போட்டு தரேன்டி. அமர்ராஞ்சன் எடுத்துட்டு வரவா? ஆடிக்ஸ் எடுத்து வரவா? தேய்ச்சி விடவா? ஏய் துளசியக்கா, போன்னு சொன்னேன். கெட் அவுட் ஐசே. அத்தி ஐயோ கோமல்ல இருக்கற. சரி நான் போயிடுறேன் முடி. ஐயோ அம்மம்மா ஆத்தி. நட்டலகி
வலிக்குதோ? அடி போடி துரோகி. என்ன நடக்குது மடிங்க? என்ன நடக்குது? அடுப்பங்கரை விட்டு போன்னு சொன்னா அந்த மூத்தவ போறாளா? ஏன் அந்த அக்கா போர் பண்றீங்க? அம்மா, நெட்டலகிக்கு கால்ல பாத்திரம் விழுந்துருச்சுமா. நான் அப்பவே சொன்னேன் காபி போட்டு குடுக்குறேன்னு. நீ தான் போன்னு விரட்டி விட்ட. மாடு 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 பொம்பளை தானே நீ? பொம்பளை பிள்ளை தானே நீ? ஒரு காபி தண்ணி போட்டு குடிக்க முடியாதா? கால்ல பாத்திரம் போட்டுக்கறாங்களா? ஒரு காவு காவு கத்துறாங்களா? அக்கா காரி வருத்தப்படுறாங்களா? ஆளுகளை பத்தி எல்லாம் ஆளுகளே மாட்டுக்கு ஏன் ஒரு மாடு தண்ணி வளர்ந்துருக்குது, அதுக்கு ஒரு காபி தண்ணி போட்டு குடிக்க தெரியாதா? நாலாறு அரைஞ்சது மாதிரி இருக்குதே. கிரேட் இன்சல்ட். எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஏங்க இப்படி மூச்சுக்கு 300 வாட்டி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா நாங்கள் வேலை பார்க்குறதா இல்லை வேலையை ரிசைன் பண்ணுறதாங்க? இப்போதான் ஓனர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு வரேன் எம்டிக்கிட்ட. கொஞ்சம் பொறுங்க, வரேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்குள்ளேயும் ஒரு ஃபோனா? இப்போ என்னங்க ஊரில் இல்லாத மாப்பிள்ளையா வரப்போகிறான்? வரேன், 1 ஹவரில் வரேன், வைங்க ஃபோனை. சே, இந்த மாதிரி 1008 தடவை பர்மிஷன் போட்டாச்சு. எப்படியா இருந்தாலும் ஒரு மண்ணும் நடக்க போகிறதில்ல. இதில் வேற ஹாஃப் டே லீவ் போட்டு வரதான். என்ன ஜெயந்தி, மணி 5:30 தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் வீட்டுக்காரர் எப்போ வருவேன்னு ஒரே ரொமான்ஸ் போலையே. ஏன் ஸ்டெல்லா நீ வேற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொமான்ஸ் ஆகுது ஒரு மண்ணாகுது. என் வீட்டில் ரொம்ப நாளாக நகராமல் நின்றுச்சுல ஒரு தேர், அது இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நகர்த்த போகிறாங்களாம். அதுக்காக வர சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்போ உன் நாத்தனாரே இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களா? ஆமா ஸ்டெல்லா, அவளுக்கு தான் கல்யாணத்தை பண்றேன், நகையை பண்றேன், என் மொத்த சம்பளத்தையும் பிடிங்கிக்கா என் மாமியா கறி. எப்படியோ அது என் வீட்டை விட்டு தொலைஞ்சா சரிதான். சரி சரி, எனக்கு மணி ஆகுது, அடுத்த ஃபோன் பண்ணிட போறாரு. அப்ப நான் கிளம்புறேன். பாய் ஸ்டெல்லா. ஆமா ஜெயந்தி, நீ தானே வீட்டுக்கு மூத்த மருமக, அப்ப நீ தான் பொறுப்பா நின்று பார்க்கணும். இந்த பஜ்ஜி ஜொச்சி செய்யறதெல்லாம் இனிமேல் போய் தான் பார்க்க போறியா? பச்சை ஜொச்சி செய்யறதெல்லாம் எனக்கு என்ன தலையில்தா? அதெல்லாம் நேர வீட்டுல தன்னால நடந்திருக்கும். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே? மாப்பிள்ளை வீட்டுக்கார வரதுக்கு நேரம் ஆகி போச்சு. நான் அங்கிட்ட இங்கிட்ட அறக்க பறக்க ஓடி இருக்கிறீரே. சவடால உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? பொண்ணுக்கு அப்பா நான் இருந்தேன், பொறுப்பான அப்பா நான் இருக்கிறியே. இங்கே பாரு சிவகாமி, என்ன பண்ண சொல்ற இப்ப நீ? வேணா பொண்ணுக்கு பதிலாக நான் போய் அலங்காரம் பண்ணிக்கிறவா? இந்த கொதக்க பேச்சுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை ஒன்றும். ஏன் சிவகாமி, பொறுப்பான அப்பனாவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தோட வரவு என்ன செலவு என்னன்னு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன பொறுப்பு வேணும் சொல்லு? ஏங்க குடும்பம் வர வேணா செலவு வேணும்னு பாக்குற நேரமாக இது? நேரம் ஆயிட்டு இருக்குங்கிறேன். இந்த சமக்காலம் விரிச்சு போடக்கூடாது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கப்படாது. சமக்காலம் தானே போட்டுட்டா போகுது, அதை சொல்றதுக்கு இப்படி கத்துக்கணுமா? சொல்லாதியே, செய்யுங்க. எல்லாத்தையும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு பச்சை கிளிக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி சொன்னாதே செய்யற ஆளு. போய் செய்யுங்க. கணக்கு வழக்கு பாக்குறாங்களாம், கணக்கு வழக்கு. பிள்ளைக்கு மாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எம்பிட்டு மனசுல சந்தோஷத்துல குதூகலத்துல திரியிறேன். கணக்கு வழக்கு பாக்குறான். நேரமும் காலமும் இல்ல அதுக்கணும். அம்பிட்டு வேலையும் முடிஞ்சிருச்சு. வேர்த்து கொட்டுதே. அண்ணன் வாங்கிட்டு வந்த பலகாரம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வடையை மட்டும் போட்டா பாக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிடும். துளசி, ஆத்தா துளசி, இன்னும் வேலை முடியலையா? அம்மா ஆமா ஆமா, இப்படி நேரம் ஆளையே காணாமே, எங்கேமா போயிருந்த? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா. இன்னும் சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வடமாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டோமா. வடமாவை போட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா. அட என்னம்மா துளசி, பொண்ணு பார்க்க வந்துருவாங்க. யார பொண்ணு பார்க்க வரப்போறாங்க? உன்னைய தானே பொண்ணு பார்க்க வரப்போறாங்க. இப்படி நேரம் அடுப்பாங்கடைக்கிலேயே நின்று வேர்த்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிம்மா? நான் கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டேன், அதுக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சவ இன்னும் முடிக்கலையா? உன் தங்கச்சி கரையில என்னதான் பண்றாளுங்க? ஒத்தாசலுக்கு வந்து வேலை கூட மாட வேலை வைத்தாதானே அந்த போய் வச்சுக்கிறேன் அவளுகளை. போ துளசி, போய் மூஞ்சி காலெல்லாம் கை காலெல்லாம் அனுப்பிட்டு குளிச்சுட்டியம்மா? சரி போய் குளிச்சு கிழிச்சிட்டு சேலை கட்டி அந்த பூ வச்சிருக்கம்மா, எடுத்துட்டு போயிட்டு வாயிடு தங்க ராசாத்தி. சரிம்மா. எங்க அவளுகளை வச்சுக்கிறேன். ஒரு உதவி பண்றாளுகள ஒவ்வொருத்தரையும் உனக்கு கொடுப்பாளுங்க. அம்மா ஏமா தங்கச்சியில திட்டுற? அவளை திட்டாதியம்மா, சின்ன பிள்ளை தானம்மா. நான் இருக்கும்போது அம்மா அவளுக்கு எதுக்கு என் தங்கச்சியை வேலை பார்க்கணும்? நீ பேசாம போமா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்றல. என்ன இப்போ உனக்கு? நான் அலங்காரம் பண்ணி கிளம்ப நம்பிட்டேனே, செத்த வரத்துல கிளம்பிடுவேன், நீ போமா. என் தங்கமே, இந்த வயிற்றுல பிறந்த வைரமே, இப்படி எல்லாம் ஏமாந்தத்தனமா வெகுளித்தனமா இருக்காத துளசி, இருக்காத. உன் கூட பிறந்தவளுதானே, உன் உடப்பிறப்பு ஒன்ன மாதிரி இருக்காளுகளா? சுயநலமான உலகம்படி உனக்கான வாழ்க்கையை கொஞ்சம் வாழ பழகுமா துளசி? ஐயோ அம்மா, சும்மா புலம்பிக்கிட்டே
ஆத்தா சீக்கிரம் போயிட்டு ரெடி ஆகடி. அப்புறம் சேலை கட்ட நேரம் இல்ல, சட்டை வட நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க 7 மணிக்கு தானே வந்துருவாங்களாமடி. போடி, மத்த வேலையெல்லாம் கிடக்குறதெல்லாம் நானாவது பாத்துக்கிறேன். போன்னு சொல்றல்ல, போறியா இல்லையாப்ப? துளசி, ஏ துளசி, துளசி இங்க வா. துளசிக்கு சமயக்கட்டுல நின்று காதி அவுஞ்சு போச்சு போல. துளசி துளசி இந்த காட்டு கத்துறேன். என்னன்னு கேக்குறாளா? ஏ துளசி, துளசி இப்ப வர போறியா இல்லையா? ஏன்டி இப்படி கத்துற? சொல்லுடி. வேலை பார்த்துட்டு இருந்தேன் அடுப்பங்கரையில. எனக்கு தான் தெரியுமே, நீ அடுப்பங்கரையில தான் கழுவுனதே கழுவிட்டு ஊட்டினதே உருட்டிட்டு கிடப்பேன்னு எனக்கு தான் தெரியுமே. கூப்பிட்டா வர மாட்டியா? எப்ப கத்துறது? அதான் கோவப்படாத, வந்துட்டல்ல. சொல்லு, என்ன வேணும் உனக்கு? என்ன பண்ணணும்னு சொல்லு. ஏய் துளசி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சேலை துவச்சா சுடிதார் துவச்சா தனித்தனியா வை, ஒண்ணா வைக்காத கலைஞ்சு போயிருது, என்னால தேடி எடுக்க முடியல. எத்தனை தடவை உனக்கு சொல்றது? என்னோட பச்சை கலர் சேலை உனக்கு துவச்சில, எங்க வச்சிருக்க? எடுத்து கொடு. என்ன வீதி என்ன வீதிடா. இதுக்கு ஏமா கத்துற? சேலை எடுத்து தானே வந்து எடுத்து தர போறேன். இரு, தேடி எடுத்து தரேன். தள்ளுலதா, நான் தேடி பார்த்து எடுத்து தரேன். இங்கிட்டு வா. சீக்கிரம் இங்க பாருலதா, இந்தாதான் இருக்குது. மேலாப்புல தானே வச்சிருக்கேன். 4 சேலை துவச்சேன், 4க்கு மேலதான் வச்சிருக்கேன். தெரியுது தெரியுது, அதான் எடுத்துட்டீல, வச்சுட்டு போ. எங்கிட்டல அதான் நான் போறது. அம்பிட்டு ஊர்பட்ட துணியை அப்படியே சாய்ச்சி போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுறேன். தேடுனேன், கிடைக்கல, அதனால சரிஞ்சிருச்சு. சரி சரி, சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. துளசி அக்கா, ஏக்கா துளசி அக்கா. அவளுக்கு என்னன்னு தெரியலையே. லதா லதா லதா, புடி 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 புடி. நட்டலகி கத்துறா, என்னன்னு கேட்டு குடியறேன். அடியே ஏட்டிக்கு போட்டியா, போட்டிக்கு வரியா, மோதித்தா பாப்பியா. விளக்க மாட்டே இருக்கவா, விளக்க மாட்டே. அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களா இல்ல உனைய பொண்ணு பார்க்க வராங்களாடி? உன்னை என்ன தாமணி சட்டில போடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? தாமணி பாவாடை சட்டை எதுக்கு இப்படி போட்டு வந்து நிக்கிற? அவளுக்கு போட்டியா? போட்டிக்கு வரியான்னு பாட்டு வர இழுச்சிட்டு பாருங்கள. பாட்டு ஒழுங்கா மரியாதையா சொல்ற. போய் தாமணி பாவாடை சட்டிக்கிட்டு உங்க பேண்ட் சட்டை எடுத்து மாட்டிக்க. சின்ன பிள்ளை தனமா அவளுக்கு போட்டியால கட்டிட்டு நிக்கிறாங்க மாப்பிள்ளை வர நேரத்துல. எம்மா நல்ல வினமா இருக்கிறா, ஏமா கலட்ட சொல்ற? பார்க்க எம்புட்டு அழகா இருக்கிற நெட்டலைக்கு. நீ சும்மா இருமுடி தாசி, நீ சும்மா இரு. அவளுக்கு செல்லம் கொடுத்து இப்ப உனக்கு போட்டிக்கு வரையா கீட்டிக்கு வரேன்னு பாட்டு வேற பாடிட்டு வந்து நிக்கிறா. உனக்கு இதுவா? போடி, போய் கலட்டி போடுறீ என்கிட்ட. அவத்து ஊஞ்சி போடுறீ என்கிட்ட. போடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போற வரைக்கும் எட்டி பார்க்கப்படாது அங்கிட்டு. பேசாம அறையில போய் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். பார்த்து பார்த்து ரொம்ப உரசி பார்க்காத, கண்ணாடி உடஞ்சிட போகுது. அடியே லதா, நானும் அவளுக்கு போட்டியா தாவணி பாவாடை சட்டை கட்டணும்னா அம்மா இருக்கே அம்மா. உடனே பத்திரகாளி விஷம் மட்டும் அவருன்னு அவுக்க வச்சு பிடிச்சிடி. நெட்டலகி, போட்டிக்கு நம்ம கட்டினா அப்புறம் அவன் அழகா தெரிய மாட்டான்ல. வர்ற மாப்பிளைக்கு நம்மள பிடிச்சு போயிடுச்சுன்னா அதுதான் அம்மாவுக்கு பயம் போல. பொடிச்சு போட்டு விழுடி. ஏன் துளசி, என்னமோ இன்னைக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வர மாதிரி அலங்காரம் எல்லாம் தூள் பறக்குது. உறவுகள் எனக்கு அது புரியல, சில உணர்வுகள். ஏ துளசி அக்கா, ரொம்ப ஓவர் அலங்காரம் பண்ணாத. அப்புறம் மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட்ல அடையாளம் தெரியாம ஓடி போயிட போறாரு. ஏய் அடியலே, என்னடி ஒரு கூட பிறந்தவ அக்கான பார்க்காம கிண்டல் பண்றேல? கிண்டல் ஆளுகளை பத்தியா? கிண்டல் பண்ற ஆளுகளை பீச்சு தொலைச்சு போறேன் பாத்துக்கங்க ரெண்டு பேரையும். ஆமாம்மா, ஐயோ நான் சும்மா சப்பு கெடுக்குதே நான் நினைக்கிறேன். நான் துளசி அக்கா போய் நான் கிண்டல் பண்ணுவேனா? லதா வாயை முடிக்கிட்டு சும்மா இருடி. ஏ லதா, வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்கணும். சும்மா கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிட்டு இருந்தேன்னு வை, சாங்கிரி லைட்டு ஸ்வீட்டு கீட்டு எதுவும் நம்ம வாய்க்கு வராது. அப்புறம் பார்த்துக்க. ஆமா, அப்புறம் சூனியம் பண்ணி விட்டு போறோம். அங்க என்னடி குசுகுசு? என்ன குசுகுசு மந்திரம் போடுறீங்க ரெண்டு பேரும்? ஐயோ அம்மா, போமா நீ பேசாம. யார் அவளுக? ஏன் தங்கச்சியை தானே என்னை கிண்டல் பண்றாளுக. கிண்டல் பண்ணிட்டு போறாளுகம்மா. அவளை கிண்டல் பண்றதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆமாடி, உனக்கு எதுதான் கஷ்டமா இருந்துச்சு, எதுதான் கவலையா இருந்துச்சு? உனக்குதான் ஒண்ணும் இல்லையே. அவளை என்ன சொன்னாலும் மண்ணு மாதிரி நின்று அப்ப இப்படி பண்ணிக்கிட்டு திரியிறாளுக. அப்புறம் நான் சாத்துன்னு சப்புன்னு ஆரம்பிச்சிருந்தேன். சின்ன வயசா இருக்கும்போது இப்படி பேசுவாளுங்களா உன்னையே? அக்கான மரியாதை கொடுத்துருக்க மாட்டாளுங்க. சரி விளையாண்டதெல்லாம் போதும் அக்கா கிட்ட. லதா நெட்டலகி ரெண்டு பேரும் வாங்க. எல்லாத்தையும் காப்பி வீட்டுக்கு எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கா. எல்லாத்தையும் ஒரே தாம்பாளத்துல எடுத்து வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. அதை வந்து ரெடி பண்ணுங்க. ஓடி அங்க ரெண்டு பேரும் வாங்க. 6 பேருமா ஒரு வேலையை பார்த்ததே முடியும். வாங்க வாங்க. நாங்களா வேலை பார்க்கணுமா? ஆட போமா. எனக்குன்னு வந்து பிறந்திருக்காளுங்க பாரு. அப்பி இப்படி இருக்காளுங்களே. அட ஏமா நீ வேற செயினையும் எடுத்து போட முடியும். நீ வேற இப்படியே நிப்பா, மொட்டை கட்டையா நிப்பா. செயினை எல்லாம் எடுத்து போடுமா. அந்த அப்பு
வச்சிருக்க டேபிள் மேல என் பூ நெஞ்சில் எடுத்து உண்மை நினைக்க வைடி. உண்டு வேறென்னவே. சிவகாமி சிவகாமி போர்வையெல்லாம் விரிச்சாச்சு. வேலை பார்க்காம உட்காந்துருக்கும் போது நோட்டம் கூட வருவா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கண்ணிலே படமாட்டான். அம்மா அம்மா இந்தாங்கம்மா. டே விக்கி நில்லுடா. என்னது கட்டப்பைப்புல ஏதோ காய்கறி மாதிரி இருக்கு, ஏன்டா இப்படி காய்கறி? என்னப்பா நீங்க இன்னைக்கு நம்ம துளசியை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதுக்கு தான் வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் அனைத்து காய்கறியும் ஒன்று விட வாங்கிட்டு வந்துட்டேனே அம்மா. அடடே விக்கி வந்துட்டியா? இதுக்காண்டி தானே உன்னை ஓட சொன்னா ஓட சொல்றது. இந்த போனாப்ல இருந்துச்சு வந்துட்டியா? இந்த ஆளை போக சொல்லியிருந்தா 6 நாள் ஆக்கியிருப்பாப்ல. சிவகாமி இருக்கட்டும் அதெல்லாம். என்ன வெளியில ஒரு சாக்கு வச்சிருக்கேன், கட்டப்பை, ஏன் இப்படி காய்கறி? ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி. ஆமாங்க, எனக்கு என்னமோ இந்த வர நல்லபடியா அமைஞ்சு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்போதே மனசுக்கு படுது. என் மனசுக்கு அப்படிதாங்க தோணுது. அதனாலதான் விக்கிய ஓடி போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வான்னு ஓடி அனுப்பி விட்டேன். பிள்ளையும் சட்டு விடுன்னு வாங்கிட்டு வந்துருச்சு. நம்ம துளசி கையால சமைச்சு நம்ம துளசியோட சவைய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காமிச்சு போடுவான். காமிச்சு கையோட நாளையும் குறிச்சு போடுவான். என்ன நான் சொல்றது? என்னன்னா கல்யாணத்தை எடுத்தவங்க கவுத்தம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவ. ஏங்க உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? நல்ல வார்த்தையே வராதா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். பொண்ணுக்கு பிடிக்கணும், மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும், 2 பேருக்குமே அப்படி பிடிச்சாலும் குடும்பத்தார்களுக்கு பிடிக்கணும். குடும்பத்தார்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் பார்த்து பொறுமையா தான் பண்ண முடியும். நீ சொல்ற மாதிரி குழம்ப வச்சேன், சோறு போட்டேன், பந்திய போட்டேன்னு எல்லாம் ஒரே நாள் தடப்படல முடியற காரியமா இது? பொறுமையாயிரு சிவகாமி. ஏங்க இப்படி அவசரமா பேசுறீங்க? நம்ம துளசியை எல்லாருக்கும் பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குன்னு சொல்றியே, இது ஒரு பெத்த தாய்க்கு அழகு. உன் நம்பிக்கை பழிச்சா ஒரு அப்பனா எனக்கும் சந்தோஷம் தான். அப்ப இப்ப வாரது ஒரு நல்ல வார்த்தை வந்துச்சு இந்த மனுஷன் வாயில இருந்து. ஏப்பா விக்கி, என்ன நம்ம ஜெயந்தி வரல? போன் பண்ணிட்டம்மா, வந்துகிட்டு இருக்கலாம். இப்போ வந்துருவாம்மா. அப்பவே நான் குளிச்சுட்டு ரெடியாகவா? போயா போயா, சீக்கிரம் போய் குளிச்சு குளிச்சு ரெடியாகு. நேரம் ஆயிக்கிட்டே இருக்குதுல்ல. சரிம்மா. சிவகாமி காய்கறி பை கட்டப்பை போய் எல்லாத்தையும் மறந்துட்டு போற. அள்ளி பிரிச்சு அள்ளி பொட்டனை கட்டி வை. ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிருவோம். இந்த இடத்துக்கு போய் வை போ. என்ன கூட்டம் என்ன கூட்டம். ஷிட். என்ன செய்தி? எப்போ ஃபோன் பண்ணதுக்கு எப்போ வர? ஏன் அவ்வளோ லேட்டு? என்ன எனக்கு பண்ண சொல்றீங்க? பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வர முடியும். அது மட்டும் இல்லாம இது என்ன புதுசாக நடக்குது வீட்டில்? எப்போதும் நடக்கிறது தானே. இவங்க முத முறையாக உங்க தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிற சொல்றீங்களே. எப்போதும் நடக்கிறது தான். நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன்? இங்க பாரு, துளசியை பத்தி ஏதாவது பேசினா வை, அரைஞ்சிருவ பாத்துக்க. துளசி துளசி துளசி, அவளை பத்தி சொன்னா கோவம் மட்டும் வந்துடும். ஏய் ஏண்டி, கம்பெனில இருந்து வரும்போது வேலைக்கு போயிட்டு வரும்போதே சமைச்சா எடுத்துட்டு வர முடியும்? எப்போதும் என்கிட்ட கேட்ப? உன் அத்தை காரிட்ட தான் கேட்ப. அவள்கிட்ட போய் கேளு போ. வீட்டுக்குள்ள வந்தவனே ஆளு கல்லு டென்ஷன் படுத்துதுங்க.